Hello friends, welcome to Kavithasamayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான 7 கப் பர்ஃபி. 7 கப் கேக்குன்னு சொல்லலாம், 7 கப் ஸ்வீட்னு சொல்லலாம். ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபிங்க இது. முக்கியமா ரொம்ப ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியா செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் இது. டக்குன்னு ஒரு 10-15 நிமிஷத்துல செஞ்சிடலாம். ஈவன் புதுசா சமைக்க பழகிறவங்க கூட இந்த ஸ்வீட்டை ட்ரை பண்ணலாங்க. இது ஒரு அத்தன்டிக்கான ஸ்வீட் ரெசிபி. நம்ம பேர்ல இருந்தே புரிஞ்சுக்கலாம். 7 கப் மெஷர்மெண்ட்ல நம்ம பொருட்களை எடுத்து வச்சு, அதாவது இந்த பர்ஃபிக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எடுத்து வச்சுட்டு, பர்ஃபிக்கு நல்ல பக்குவமா கிளறி எடுத்து பர்ஃபி ட்ரேல ஊற்றி ஆற விட்டு கட் பண்ணா சூப்பரா பர்ஃபி ரெடி ஆயிருங்க. முக்கியமா இந்த பர்ஃபி செய்யறதுக்கு ஒரு பெரிய ப்ரொசீஜர்லாம் ஒன்றும் இருக்காதுங்க. பாகுபதம்லாம் ஒன்றும் பார்க்க வேண்டியதில்லை, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நான் சொல்கிற ஒரு சில டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். பர்ஃபெக்டாக நீங்கள் பர்ஃபி செஞ்சலாம். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். இப்போ வாங்க 7 கப் பர்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இங்கே தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். அது என்னென்னு பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டாக நம்ம எடுத்துருக்கிறது நல்ல ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு, பேசன் ஃப்ளார் 1 கப் எடுத்தாச்சு. அடுத்ததாக 1 கப் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட் எடுத்துருக்கிறேன். தேங்காய் துருவல், அதாவது நல்ல வெள்ளையாக தேங்காவை துருவி நல்லா கொஞ்சம் ஈரம் போகிற வரைக்கும் வறுத்துட்டு அதை பொடிச்சு நல்லா ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. எப்போ வேணாலும் நம்ம தேங்காய் பொடி எடுத்து யூஸ் பண்ணலாம் எல்லா டிஷ்ஷஸ்க்கும். அது இந்த மாதிரி ஸ்வீட்டெல்லாம் பண்ணும்போது நல்லா அந்த ஈரப்பதம் இல்லாமல் தேங்காய் எடுத்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். ஸோ அந்த தேங்காய் எடுத்தாச்சு. இது நம்ம வீட்லேயும் அழகாக செஞ்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இல்லை ரெடிமேடாகவும் நம்மளுக்கு கடைகளில் கிடைக்கிது. வேணுங்கிறவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். நம்ம ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காயும் எடுத்துக்கலாங்க. நம்ம ஸ்வீட் செய்யும்போது நல்லா வறுத்துட்டு சேர்த்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த இன்க்ரீடியன்ட் 1 கப் அளவுக்கு பால் எடுத்துருக்குறேங்க. மில்க், இது பாயில்டு மில்க் தான், ரூம் டெம்பரேச்சரில் இருக்கு. பாயில் பண்ணி ஆற வச்சு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பால் எடுத்துருக்குறேன். 1 கப் அளவுக்கு நெய். இங்கே முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, கப்போட அளவு எல்லா பொருட்களுமே ஒரே கப்பு சைஸில் நம்ம அளந்து எடுத்துக்கணும். உங்கள் வீட்டில் இருக்க டம்ளரோ இல்லை கப்போ எடுத்துக்கோங்க, பட் எல்லாமே ஈக்குவல் குவான்டிட்டியில் இருக்கட்டும். இப்போ கூடவே 2 கப்பு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். ஆக்சுவலி இந்த 7 கப் பர்ஃபிக்கு 3 கப்பு சர்க்கரை சொல்லுவாங்க, பட் 3 கப்பு சேர்க்கும் போது ரொம்ப திகட்டும், ரொம்ப தித்திப்பாக இருக்கும். பட் 2 கப்பு சரியான அளவாக இருக்கும். இப்போ 6 கப் எடுத்தாச்சு. கூட இன்னொரு கப்புக்கு நான் இங்கே நட்ஸ் எடுத்துருக்கிறேன். பாதாமும் முந்திரியும் சேர்த்து எடுத்தாச்சுங்க. இதுவும் நம்ம பொடிச்சு இந்த பர்ஃபியில் சேர்த்து செய்யலாம். இது சேர்க்கும்போது நல்லா அந்த நட்டி ஃப்ளேவரோட நல்லா ரிச்சாக இருக்குங்க இந்த ஸ்வீட்டு. ரொம்ப நல்லாயிருக்கும். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரே சைஸ் உள்ள கப்பில் எல்லா பொருட்களும் அளந்து எடுத்து வச்சாச்சு. 7 கப்பு எடுத்தாச்சு. இப்போ நம்ம பர்ஃபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இந்த நட்ஸை பொடிச்சுக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாதாமும் முந்திரியும் சேர்த்து நல்லா பொடிச்சிடணும். பாருங்கள், இந்த மாதிரி பிடிச்சிக்கணும். ரொம்ப ஃபைன் பவுடர் ஆக்க வேண்டாம். கொஞ்சம் இப்படி திருத்திரன்னு இருந்தால் நல்லா தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுக்குன்னு ரொம்ப பருப்புன்னு அரைக்க வேண்டாம். இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பாக நம்ம பர்ஃபி ட்ரேவை ரெடி பண்ணி வச்சிடலாங்க. நல்லா பர்ஃபி ட்ரேயில் நெய்யை தடவி இதை எடுத்து வச்சிடலாம். ஸோ நம்ம பர்ஃபி கிளறி அந்த சூடோடு எடுத்து ஊற்றுறதுக்கு இது ரெடியாக இருந்தால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ பர்ஃபி ட்ரே ரெடி. இப்போ நம்ம பர்ஃபி கிளற ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே ஸ்டவ்வில் பேன் வச்சாச்சு. நான் இங்கே ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துருக்கிறேன். அடிகனமான கடாய் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க. அப்போ தான் கிளறக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த நான்ஸ்டிக் பேனுடைய லிங்க் வேணுங்கிறவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். இப்போ இந்த கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப்பு கடலை மாவை சேர்த்துடலாங்க. பேசன் ஃப்ளார் இது நல்லா வறுத்து விடணும். அதாவது கரிஞ்சிராமல் கலர் மாறாமல் வறுத்தெடுக்கணும். ஒரு 2-3 நிமிஷம் வறுத்தெடுக்கணுங்க. கண்டிப்பாக ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு வறுத்து விடுங்க. நல்லா கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் வறுத்தெடுக்கணும். இப்போ நம்ம இந்த தேங்காய் துருவலை சேர்த்துடலாங்க. டெசிகேட்டட் கோகோனட் பவுடரை சேர்த்தாச்சு. இது ஆல்ரெடி நல்லா ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய். ஸோ கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும். அதனால் நான் ஓரளவுக்கு வறுத்துக்கிறேன். இதே நீங்கள் ஃப்ரெஷ் கோகோனட் சேர்க்கிறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் வறுத்துக்கங்க. பாருங்கள், நல்லா எல்லாம் ஒன்று சேர்த்து நல்லா வறுத்து விட்டாச்சு. இப்போ நம்ம நெய் சேர்த்து விட்டுடலாம். 1 கப் அளவுக்கு நெய் எல்லாம் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாம். இப்போ அடுத்த இன்க்ரீடியன்ட் சர்க்கரை. 2 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கணும்.
இந்த சர்க்கரை சேர்த்த உடனே நம்மளுக்கு அந்த சர்க்கரை மெல்ட் ஆகி கொஞ்சம் லூஸ் ஆகும், அதுக்கப்புறம் கெட்டிப்பட்டு வரும். ஸோ நல்லா கலந்து விட்டுடலாங்க. நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம பால் சேர்த்துடலாம். 1 கப்பு பால் சேர்த்தாச்சுங்க. இப்போ பால் சேர்த்து கலக்கும் போது நல்லா ஈஸியாக அந்த சர்க்கரை எல்லாம் நல்லா மெல்ட் ஆகிடும், நல்லா அப்படியே லிக்விடாட்டம் ஆகிடும். அதுக்கப்புறம் அப்படியே கிளற நம்மளுக்கு கெட்டிப்பட்டுட்டே வரும். பாருங்கள், எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்துருச்சு. சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு, நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரெடியாக வச்சுருக்கிற நட்ஸ் பவுடரை சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, எல்லா பொருட்களுமே சேர்த்தாச்சு. இனி நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் கிளறி கொடுப்போம். நல்லா ஈவனாக கைவிடாமல் கிளறுங்க. உருண்டை விழுகக்கூடாது, கட்டி தட்டக்கூடாது. பட் மோஸ்ட்லி விழுகாது. நம்ம நல்லா அழகாக கிளறிடலாம். அந்த ஓரங்களில் எடுத்து விட்டுட்டு கிளறி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், திக்காகிட்டு வர்றது நம்மளுக்கு தெரியுது. நம்மளுக்கு முதல்ல இருந்ததை விட கொஞ்சம் திக்காயிடுச்சு. அப்படியே கெட்டிப்பட்டுட்டு வருது. பாருங்கள், இன்னுமே கொஞ்சம் திக்காயிடுச்சு. அந்த நெய்யெல்லாம் நல்லா ஃபுல்லாக அப்சார்ப் ஆகி நல்லா அப்படியே பூத்து வர ஸ்டார்ட் ஆகுது. அந்த பேன் இப்படி கரண்டி வச்சு இழுத்தா அந்த பேனில் அப்படியே ஒட்டாமல் நகருது. பாருங்கள், நல்லா அந்த சைடுகளையும் நல்லா ஸ்டிக்கி ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பதம் நம்மளுக்கு ரீச் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னொரு 2-3 நிமிஷம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொஞ்சம் கைவிடாமல் கிளறி விடுங்க. இன்னுமே கொஞ்சம் திக்காயிடுச்சுங்க. இப்போ பர்ஃபி பதம் வந்துச்சா நம்ம செக் பண்ணிடலாம். அதை எப்படி செக் பண்ணணும்னா, கையை நல்லா ஈரம் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக அந்த ஸ்வீட் எடுத்து நம்ம உருட்டுனோம்னா இப்படி உருட்டு பதம் வரணும். பாருங்கள், உருட்டு பதம் வந்துருச்சு. அவ்வளோதான், நம்மளுக்கு கரெக்டாக பக்குவமாக நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இனி ஒரு 1 நிமிஷத்தில் இப்படி கிளறினோம்னா நம்மளுக்கு நல்லா அந்த கடாயில் ஒட்டாமல் அழகாக சுருண்டு வந்துருச்சு. பாருங்கள், அவ்வளோதாங்க, பர்ஃபெக்டாக நம்மளுக்கு பர்ஃபி பதம் வந்தாச்சு. இனி இதை எடுத்து நம்ம ரெடியாக வச்சுருக்கிற பர்ஃபி ட்ரேயில் போட்டு விட்டுறலாம். நல்ல நெய் தடவி வச்சுருக்கிற பர்ஃபி ட்ரேயில் இப்போ இந்த ரெடியான ஸ்வீட்டை எடுத்து ஊற்றியாச்சுங்க. இதை நல்லா சமன்படுத்தி விடணும். நல்லா ஈவனாக ஃப்ளாட் ஆக்கி விட்டுறலாம். நான் செஞ்சுருக்கிற அளவு இந்த ட்ரேவோட பாதி அளவுக்கு நிறைஞ்சிருக்கு. இட்ஸ் ஓகே. அதை நம்ம நல்லா அப்படியே சமன்படுத்தி விட்டுட்டோம்னா அழகாக அது செட் ஆகும். நல்லா ஆற விட்டுட்டு நம்ம கரெக்டாக பீஸ் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். நல்லா நெய் தடவி இருக்கங்காட்டிக்கு கீழெல்லாம் ஒட்டாமல் அழகாக வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஈவனாக அப்படியே ஃப்ளாட்டாக நல்லா தடவி விட்டுருவோம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம பீஸ் போட ஸ்டார்ட் பண்ணணும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அந்த மார்க் பண்ணி விட்டுருங்க, நம்ம எந்த அளவுக்கு கட் பண்ணணும்னு. அப்புறம் நல்லா ஃபுல்லாக ஆறுனதுக்கப்புறம் நல்லா ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அது ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் ஒரு மார்க்கை போட்டு விட்டுட்டு அப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுக்கிறதுக்கு. இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், அழகாக நம்மளுக்கு சூப்பராக அந்த பர்ஃபி வந்துருச்சு. வாவ், அட்டகாசமாக இருக்குங்க. பார்க்குறக்கே சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு மைசூர் பாக் மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட்டு. அதுவும் இங்கே அந்த ஸ்பெஷலாக நட்ஸு சேர்த்துருக்குறங்காட்டிக்கு அந்த டேஸ்ட்டும் சேர்ந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு சிம்பிள் ஈஸி ரெசிபி இது. அளவுகளை கரெக்டாக எடுத்து வைக்கிறோம், நம்ம எடுத்து போட்டு கிளறோம், நல்லா அந்த ட்ரேயில் போட்டு விட்டு ஆற விட்டு கட் பண்ணி எடுத்துடுறோம். அவ்வளோதாங்க, சிம்பிளாக இருக்கும். இங்கே பாகுபாதம் பார்க்க வேண்டியதில்லை, ஒரு குழப்பமும் இல்லை. அளவு மட்டும் கரெக்டாக இருந்தால் போதும், நம்ம பர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ புதுசாக சமைக்க பழகிறவங்களும் ஃபஸ்ட்டு டைம் இந்த ஸ்வீட்டை ட்ரை பண்ணுறவங்களுக்கும் பர்ஃபெக்டாக இந்த ஸ்வீட் வந்துடுங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். இது ஒரு நல்ல ஒரு அத்தன்டிக்கான ஸ்வீட் ரெசிபிங்க. தீபாவளி பலகார லிஸ்ட்டில் இந்த பர்ஃபி மோஸ்ட்லி இருக்கும். ஏன்னா இது குயிக் அண்ட் ஈஸியாக பண்ணிடலாம், யார் பண்ணாலுமே கரெக்டாக வரும். ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலர் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.